Hi friends, நான் Laxmi. Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான வடை ரெசிபியோட தான் வந்திருக்கேன். வழக்கமாக பருப்பு வடை சாப்பிட்ருப்போம், மெது வடை சாப்பிட்ருப்போம். இது தட்டைப்பயிரில் செய்யக்கூடிய ஒரு புதுவிதமான ரெசிபி. ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்துக்கிங்க. அதை நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறமா இப்போ காலையில் நம்ம எடுத்து பார்க்குறோம், நல்லா முளை கட்டிருச்சு. இப்போ இதை தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் குறப்பாக நம்ம இதை அரைச்சிக்கிற போகிறோம். ரொம்ப மையாகவும் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக நான் அரைச்சி காட்டுறேன். ரொம்ப சுவையாக இருக்குங்க, நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், அதுலேயே தண்ணி இருக்குது. நல்லா ஊறினால நல்லா அரைப்பட்டுரும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா பொடிசாக நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா. கருவேப்பிலை கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன பீஸ் அதையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் மிளகாய், ரெட் சில்லி கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்து போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் மிளகாய் தூளாக தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம். சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, அதனால். ஆனால் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்தோட, சாம்பார் சாதத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறுமனை ஈவினிங்க்கு டீ போடுற நேரத்தில் கூட இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தட்டையாக வடை மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ஸாக தட்டி எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். நைட்டு ஊற வச்சா மட்டும் போதும். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஒவ்வொரு வடையாக நம்ம இதில் போட்டுடலாம். பிகினர்ஸ் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க, கையில் எண்ணெய் தெறிக்காமல் பார்த்து போடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சுன்னா பார்த்திங்கன்னா காற்று போல் மாறிடும் அந்த வடை. இல்லை கனமாக இருக்கும், இல்லைன்னா எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் கனமாக இருக்கும். கனமாக இருந்தால் உள்ள மாவு வேகலைன்னு அர்த்தம். வெந்துருச்சுன்னா நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வடை. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். உண்மையிலே வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரும். நம்ம சேனலுக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.